எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் என்ரிச் லைஃப் தமிழ். ஸோ இந்த வீடியோ என்னோட ஹாஸ்பிட்டல் பேக் ப்ரிப்பரேஷன் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணுங்க என் சேனலில். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் பேபி அண்ட் மதர் ரெண்டு பேருக்குமே நான் என்ன பேக் பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக பேபின்னு பார்க்கும்போது ஒரு சில ஐட்டம்ஸ் மேண்டேட்டரியாக தேவைப்படும். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல தேவைப்படாது, வீட்டுக்கு வந்தவங்க கண்டிப்பா நமக்கு ஒரு 1 வீக்குள்ள அந்த மாதிரி தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரியா என்ன தேவைப்படும் அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நிறைய விஷயம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சப்போ நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன். அண்ட் இன்னொன்று வந்து இப்போ இந்த காலத்துல இது ஒரு ஃபேன்சி டேர்மா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். பட் இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கும் போது தான் நமக்கு புரியும். அந்த நேரத்துல வந்து ஓகே போய் வாங்கிட்டு வருவாங்க நம்ம வீட்டுல, பட் அது வந்து நம்ம நினைச்சதா இல்லாம இருக்கும். ஸோ வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளா பார்த்து வாங்கும் போது நமக்கு ஓகே இந்த மாதிரி இருக்கு, நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஸோ எனக்கு நிறைய விஷயம் வந்து என்னோட சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம நான் நிறைய யூடியூப் வீடியோ பார்த்தும் நான் வந்து ஒரு ஐடியா எடுத்திருந்தேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அது ஒரு சின்ன டிப் என்னன்னா, நான் வந்து நிறைய விஷயம் வந்து ஆன்லைன்ல அமேசான்ல அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் க்ரை ஆப் இருக்குது. ஸோ அதுல வந்து நிறைய பிராண்ட்ஸோட மல்டி பிராண்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அதுல இருக்கு. ஸோ அதுல எஸ்பெஷலி நம்ம கிளப் மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்கு. ஸோ அது போட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை ஆப்ல நான் இப்போ ஆஃப்டர் பர்த் வந்து நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ பிஃபோர் சைல்ட் பர்த் நான் ஹாஸ்பிட்டல் பேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நான் ஒரு சிலது வாங்கினேன். பட் நான் மெம்பர்ஷிப்லாம் எதுவும் போடல. பட் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம நிறைய வாங்கணும் அண்ட் அது ஒரு பிளாட்ஃபார்மா எல்லாமே பேபிக்கு ரிலேட்டடா இருக்கவே நான் மெம்பர்ஷிப்பும் போட்டேன். ஏன்னா ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு அதுல. ஸோ எனக்கு பிஃபோர் பேபி பர்த் வந்து எனக்கு தெரியாது எப்படி ஆஃபர் அப்ளை பண்றதுன்ட்டு. ஸோ நான் எல்லாமே வந்து ஆஃபர் கோட் போடாமே வாங்கியிருக்கேன். எனக்கு ஈவன் என்னோட சிஸ்டர்லாம் சொல்லியுமே நான் வந்து அப்படிதான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் பேபி பர்த் தான் எனக்கு அந்த ஆஃபர்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க டைரக்டா ஸ்டோருக்கு போயோ, நம்ம நியர்பை ஸ்டோர்ஸ் பேபி ஐட்டம்ஸ் நிறையவே கிடைக்கும். பட் ஆன்லைன்ல போகும்போது எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் வைஸும் நமக்கு நிறைய ஆஃபர் இருக்கிறதுனால அட்வான்டேஜ் இருக்கு. அது இல்லாம நம்ம குவாலிட்டியும் ஓரளவுக்கு பெட்டரா இருக்குன்னே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் ஆஃப்லைன் ஸ்டோர்ல நம்ம வீடு கிட்ட இருக்க பார்ன் பேபி ஷாப் அந்த மாதிரிலாம் இருக்கு, நிறைய நியூ பார்ன் பேபி ஷாப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஷாப்ல நம்ம வாங்கி அதுக்கு ஒரு பட்ஜெட் வச்சு வாங்குறதும் கம்பேர்ட் டு நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றது வந்து ஈவன் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஈவனுமே பெட்டரா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட் வைஸ் சொல்றேன். ஸோ ஐ திங்க் ஆன்லைன் போறது பெட்டர். பட் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பா நீங்க ஆஃப்லைன்ல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் எங்க வீட்ல வந்து நிறைய ஆஃப்லைன் ஷாப்பிங் என்னால பிஃபோர் பேபி பர்த் பண்ண முடியல. ஈவன் ஆஃப்டர் பேபி பர்த் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ நிறைய நான் ஆன்லைன்ல பர்சனலி நான் நிறைய வாங்குறேன். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மஸ்லின் கிளாத்ஸ் நிறைய தேவைப்படும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் பெட்ல போட்டாலுமே நம்ம அதுக்கு மேல முன்னாடி காலத்துலலாம் சாரி துணியை போட்டு போடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண ஹெசிடேட் பண்ணோம்னா மஸ்லின் கிளாத்ஸ்ன்னு விற்குது. ஸோ நீங்க கேரி பண்ணும் போதோ இல்லை நீங்க வந்து ஏதோ ஒரு பெட்ல போடும் போதோ நீங்க மஸ்லின் கிளாத்ஸ் போட்டுட்டு அது மேல பேபியை போடலாம். ஸோ அந்த மாதிரி மஸ்லின் கிளாத்ஸ் வந்து நான் லவ்லாப் அந்த பிராண்ட்லயும் வந்து நான் அந்த பிராண்ட்ல தான் வாங்கிருந்தேன். ஹார்ஸ் அண்ட் கிண்டர் மாதிரி நிறைய நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்குது மஸ்லின் கிளாத்ஸ். மேபி இன்னும் கூட சாஃப்டரா கிடைக்கும். நான் ஆஃப்லைன்ல செக் அவுட் பண்ணல, நீங்க நல்லா செக் பண்ணி வாங்குங்க. பட் நான் வாங்கினது லெவலாப்ல இருந்து. அதுக்கப்புறம் திக் ஹூடட் டவல் நம்ம பேபி கேரி பண்றதுக்கு இப்போ கார்லயோ அந்த மாதிரி வந்து டெரி டவல்ஸ் அப்படின்னு விற்குது. நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. நான் பேபி ஹக்ல வாங்கினேன். ஸோ அது வந்து நமக்கு வேக்சின் போடும்போது அந்த மாதிரி டைம்ல யூஸ் ஆச்சு எனக்கு. ஸோ அது வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பா. ஸோ அது இல்லாம இது வந்து மேண்டேட்டரின்னு சொல்ல முடியாது நான் நெக்ஸ்ட் சொல்ல போறது. பட் யூஸ் ஆகும் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து ஸ்லீப்பிங் பேக்னு நிறைய வைக்குது, கேரி பேக் அந்த மாதிரி. ஸோ அது இருக்கும்போது என்னன்னா நமக்கு என்னதான் நம்ம ஒரு டவல்ல ஹோல்ட் பண்ணாலும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல எங்கேயாவது நடக்கும் போதோ இல்லை நம்மள பக்கத்துல வரவங்க ஏதாவது இடிச்சிருவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப பயம் இருக்கும். ஸோ ஒரு ஸ்லீப்பிங் பேக்லாம் விற்கிற ஒரு இது மாதிரி. ஸோ அது இருக்கும்போது குழந்தை என்ன ஆனாலுமே கொஞ்சம் ஹர்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு சேஃப்டி இருக்கிறதுனால நம்ம ஸ்லீப்பிங் பேக் ஆர் கேரி பேக்ஸ் அப்படின்னு விற்கிது. கூட அப்படி நம்ம அந்த மாதிரி பேக்ஸ் வாங்க முடியல
அப்படின்னா வந்து ஹூடட் ரேப்பர்ஸ், சிம்பிள் ஹூடட். நான் சொன்ன திக், முன்னாடி மென்ஷன் பண்ண திக் ஹூடட் டவலுமே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டயப்பர்ஸ். ஸோ டயப்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் எனக்கு வந்து என் பேபிக்கு, ஒரு நியூ பார்ன் பேபிக்கு எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் 1 or 2 months எனக்கு சூட் ஆனது வந்து மேமி போக்கோ பேண்ட்ஸோட நியூ பார்ன் மினி அப்படின்னு ஒரு பேக் வருது. 30 பீஸ் பேக் வருதுன்னு நினைக்கிறேன் அதுல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே கரெக்டா இருந்துச்சு பேபிக்கு. என் ஹாஸ்பிட்டல்லையுமே அதான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வர சொன்னாங்க பேபிக்கு. ஸோ அது வந்து ரொம்ப பக்காவா இருந்தது. இன்ஃபேக்ட் ஆன்லைன்ல அந்த ஆப்ல எல்லாம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 600 rupees எம்ஆர்பி ஃபார் எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா அந்த ஆஃபர் போக 400 rupeesக்கு எனக்கு கிடைச்சது. ஸோ எனக்கு அது முன்னாடிலாம் நான் வாங்கல. ஸோ ஹாஸ்பிட்டல் மென்ஷன் பண்ணாங்க, அங்க வாங்கணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 30 பீஸ் பேக் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அது இல்லாம நான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணது ஆர் ஃபார் ரேபிட் ஃபெதர் டயப்பர்ஸ் அப்படின்னு இருக்கு. அதில் எக்ஸ்ட்ரா ஸ்மால், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாம பேம்பர்ஸ் பியூர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ அதுல வந்து ஸ்மாலஸ்ட் சைஸ் வந்து எனக்கு இம்மீடியட்டா யூஸ் ஆகல. பேபி ஒரு 2 monthsக்கு அப்புறமா தான், கொஞ்சம் பெருசானவங்க தான் எனக்கு அது யூஸ் ஆச்சு, அது செட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி டயப்பர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து கேப்ஸ், மிட்டன் அண்ட் சாக்ஸ் செட்டாகவும் வைக்குது, தனித்தனியாகவும் வைக்குது. கேப் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏசி என்வாயன்மெண்ட்ல இருக்கும் போது அப்போ வந்து கண்டிப்பாக கேப் தேவைப்படும். மிட்டன், அதாவது கிளவுஸ் எதுக்கு தேவைப்படும்னா, நம்ம பேபி நெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வளர்ந்துரும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது சம்டைம் நம்மளால இம்மீடியட்டா வெட்ட முடியல. பிறந்தவொன்னே கூட நிறைய பேபிக்கு நல்லாவே நெயில்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள போட்டு கீறிப்பாங்க நல்லாவே. ஸோ அதனால மிட்டன்ஸ், கிளவுஸ் போடும் போது கொஞ்சம் அவாய்ட் ஆகும். பட் எனிவே அவங்க கைட்டி போட்டுருவாங்க. சாக்ஸ் எல்லாம், கிளவுஸ் ஓரளவுக்கு வேர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கிளவுஸ் வேணா நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ரொம்ப சாஃப்ட் டெண்டர் ஸ்கின் பிறந்த உடனே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கிராச்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கிளவுஸ் வந்து கண்டிப்பா போட்டுக்கும். சாக்ஸ் அகைன் நமக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா, ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படின்னா நமக்கு சாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைப் பண்றதுக்கு காட்டன் ரோல் விற்குது. ஸோ அது இல்லாம நம்ம வைப் நல்லா சாஃப்ட் சாரி துணியோ இல்லை அதை டேர் பண்ணி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா காட்டன் ரோல் விற்குது. டியூலிப்ஸ்னு ஒரு பிராண்ட்ல நான் ஃபைன் பண்ணேன். ஸோ அது எப்போ ஃபைன் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன் அதை பத்தி. எனக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸ் தான். காட்டன் ரோல் ஃப்ரம் டியூலிப்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பேபிக்கு. அது இல்லாமல் காட்டன், நார்மல் காட்டன் ரோலே யூஸ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ஒட்டிக்குது. காட்டன் ரோல் ஷீட்ஸா வருது ஆக்சுவலி இந்த டியூலிப்ஸ் பிராண்ட்ல. ஸோ அது இருக்கும்போது அந்த அளவுக்கு அது ஒட்டலை பேபி ஸ்கின் கூட. ஸோ அந்த ஒரு பெரிய கதை நான் தனியாக வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். என்னன்னா என் பேபிக்கு 1 monthல நல்லா ஃபீவர் வந்து ரொம்ப மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்லாம். ஸோ அப்போ அட்மிட் ஆயிருந்தப்போ தான் நான் வைப்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்துட்டு எனக்கு இதை ஒரு நர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. காட்டன் யூஸ் பண்ணாங்க, பேபி ஸ்கின்க்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அது இல்லாமல் நான் வைப்ஸும் வாங்கி வச்சிருக்கேன். டிராவலுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிராவலில் நம்ம ஒரு காட்டன் வைப்ஸ் எல்லாம், காட்டன் ரோல் எல்லாம் எடுத்து அதை பெட் பண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது. வைப்ஸ் தான் நமக்கு ஹேண்டியாக இருக்கும். ஸோ வைப்ஸுமே வந்து நல்ல குவாலிட்டி பிராண்டில் வாங்கினா நமக்கு ரொம்ப நல்லது. பேபி ஹக் அந்த மாதிரி அட்வான்ஸ்டு ப்ரோ சம்திங் இருக்கு, அந்த வைப்ஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காட்டன் ஸ்லீவ்லெஸ் ஜப்லாஸ் ஒரு வெஸ்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பிராண்ட்ல வருது. பேபி ஹக்ல இருக்கு. அது இல்லாம நார்மல் ட்ரெஸ்ஸஸ் வந்து குக்கும்பர், ஜீரோ, டேங்கோ, பேபி ஒய், ஓம்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லாம் வருது. ஸோ எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து பேபி ஹக் நான் ட்ரை பண்ணது. அது இல்லாமல் நான் ட்ரை பண்ணது ஓம்ஸ் அப்படிங்கிற பிராண்டில். ஸோ பேபி ஹக் தான் வந்து நியூ பார்னுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் நியூ பார்ன் ஒன்று இருக்கும், அதுக்கும் கீழே ஒன்று இருக்கும் ப்ரீமின்னு ஒரு சைஸ். அந்த ப்ரீமி சைஸ்லாம் பிறந்தோன்னா உங்கள் பேபிக்கு ரொம்ப லூஸாக போடாமல் கரெக்டாக போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரீமி சைஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஸோ அது இல்லாமல் பேபி ஹாஸ்பிட்டல் பேக் ப்ரிப்பரேஷனுங்கிறது வெதர் வைஸ் கூட மாறும். ஏன்னா வந்து இதுவே வந்து நமக்கு வின்டர் அப்படின்னா நீங்க வந்து அந்த காட்டன் ஜப்லாஸ்லாம் பேபிக்கு கரெக்டா இருக்காது. நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஹாஃப் ஸ்லீவ்லெஸ் போடாம ஒரு ஹாஃப் ஸ்லீவோட இருக்கிற ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ் தான் கரெக்டா வரும். ஸோ டிபெண்டிங் அந்த வெதரும் நீங்க வாங்க வேண்டியது இருக்கு. நல்ல வின்டர்ல நீங்க வாங்க போறீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் வாங்காதீங்க, ஒரு ஹாஃப் ஹேண்ட் வச்சுட்டு வாங்குங்க. 1 சீஸ் ராம்பர்ஸ்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க, அதெல்லாம் வின்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டா இருக்கும். என் பேபி பிறந்தது வந்து நல்ல நார்மல் சம்மர்ன்றதுனால நான் அதெல்லாம் பெருசா யூஸ் பண்ணல. பட் இந்த ஃபுல் ராம்பர்ஸ் 1 சீஸ் அப்படின்வாங்க. ஸோ ஃபுல் லெங்க் கவர் ஆகும், அதோடவே சாக்ஸ், கிளவுஸ் எல்லாம் சேர்ந்து வர மாதிரிலாம் விற்கிது. ஸோ அந்த மாதிரி வாங்கினா வின்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது இல்லாமல் முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது அடுத்து வந்து ரப்பர் ஷீட்ஸ். ஸ்மார்ட் பெட் ப்ரொடெக்டர் ஷீட்னு வருது இப்போ. ஸோ முன்னாடி காலத்துல அது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். யூரின் வாட்டர் ஏதாவது ஊற்றினா அப்படியே அதுல தங்கி நிற்கும், அதை நம்ம வைப் பண்ணிப்போம், வாஷ் பண்ணிப்போம். பட் இப்போ வந்து அப்படியே உறிஞ்சுற மாதிரி ஷீட்ஸ் வருது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ
அடுத்து வந்து எலிமெண்டரி பிராண்டோட ப்ரீமியம் 6 லேயர்ட் அல்ட்ரா சாஃப்ட் மஸ்லின் வாஷ் கிளாத் ஆர் மஸ்லின் கிளாத் அப்படின்னு விற்குது. அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு துடைக்கிற துணி தாங்க, நம்ம சாரி துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு. பேபியை வந்து ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம துடைப்போம் இல்லையா, ஸோ அப்போ துடைக்கும் போது இல்லை நம்ம இனிஷியலா கூட துடைக்கும் போது இந்த கிளாத் நம்ம வெட் பண்ணி யூஸ் பண்ணா ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது இல்லாம எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. மினிசோல வந்து ஒரு நார்மல் பாத் டவலா ஹேண்ட் டவலான்னு தெரியல, பேபிஸ்க்கு அவ்வளோ சாஃப்டா இருந்தது. அது நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம் இதுக்கு பதிலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் பம்ப், அது கண்டிப்பா தேவைப்படும். எப்போ அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் பேபி வந்து நம்ம கிட்ட ஃபீட் பண்ண மாட்டாங்க, என்ன ரீசன்னே தெரியாது, பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு பாலாடை தேவைப்படும். பட் பாலாடை இருந்தாலுமே நம்ம இங்க வந்து மேனுவலா நீங்க ப்ரெஸ் பண்ணி பிரெஸ்ட்டை நீங்க ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இஃப் யூ வெரி டயர்ட். ஸோ பிரெஸ்ட் பம்ப் ஒன்று மேனுவல் வாங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா இனிஷியலா நம்ம மேனுவலா பெயின்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நமக்கு. ஸோ நீங்க எலக்ட்ரிக்கும் வாங்கிக்கலாம். பட் எலக்ட்ரிக் என்னன்னா கொஞ்ச நாள் தான் யூஸ் ஆகும், அப்புறம் வேஸ்டா தான் இருக்கும். நான் ஒரு 7,000 or 8,000 கொடுத்து ஒன்று வாங்கினேன் பிலிப்ஸ்ல இருந்து ஆஃபர்லாம் போட்டு. பட் அப்புறம் நான் பெருசா யூஸ் பண்ணல கொஞ்ச நாளுக்கு அப்புறம். பட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா ஸ்டெரிலைசேஷன் ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு எலக்ட்ரிக்ல, நிறைய பார்ட்ஸ் வருது. மேனுவல் நான் ட்ரை பண்ணதில்லை, பட் மேனுவல் வேணா நீங்க இப்போதைக்கு வாங்கி வச்சுட்டு வேணும்னா எலக்ட்ரிக்கா வேணா வாங்கிக்கலாம். நிறைய நீங்க பம்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஒரு சில பேபிஸ் டேரக்டா ஃபீட் பண்ண மாட்டாங்க, பம்ப் பண்ணி பாட்டில்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெயில் கிளிப்பர்ஸ் ஆர் சிசர்ஸ் மாதிரி வருது. இப்போ நான் வாங்கினது சிக்கோ பிராண்ட்ல இருந்து. அது எப்படின்னா முதல்ல நான் அதை வாங்கி வைக்கல, பட் என் பேபி நெயில்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கவே நல்லா கீரல் போட்டுக்கிட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் அடுத்த நாளே போயிட்டு ஆஃப்லைன் ஷாப்ல போயிட்டு அதை வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கோ பிராண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. அண்ட் நான் இப்போ வரைக்குமே அது நெயில்ஸ்க்கு வந்து அதான் யூஸ் பண்றேன். ஸோ அது வந்து கண்டிப்பா நமக்கு இனிஷியலா தேவைப்படும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பேபி வந்து அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல்ல அவர் வெட்டினாரு பேபிக்கு. ஏன்னா அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அவன் கிளவுஸும் போடல என் பேபி, அதனால அது தேவைப்பட்டுச்சு. ஸோ அது இல்லாம முக்கியமா தேவைப்படுறது வந்து நமக்கு மஸ்கிட்டோ பேட். ஏன்னா நம்ம பேபிக்கு வந்து நிறைய அந்த மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் க்ரீம்ஸ் அதெல்லாம் விற்குது. பட் அவங்க எந்த அளவுக்கு அதுக்கு அவங்களுக்கு ஹெவியா இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ மஸ்கிட்டோ பேட்டோ இல்லை மஸ்கிட்டோ நெட் விற்குது. நம்ம நார்மலா ஒரு கடையில மஸ்கிட்டோ நெட் குழந்தைய மேல பெட் மேல போட்டுட்டு அது மேல போடுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு மேண்டேட்டரி எனக்கு தேவைப்பட்டது. பட் இது எல்லாத்துக்கும் மீறி நான் இதெல்லாம் பேக் பண்ணிட்டு நான் பண்ண ஒரு விஷயம் இருக்கு. டெலிவரி வீடியோல சொல்லியிருப்பேன், எனக்கு கடைசி வரைக்குமே பேபி அது ரியல் டெலிவரி பெயின் தானா ஒரு டவுட் இருக்கவே நான் பேபி பேக்கே நான் மறந்துட்டேன். என் பேக் கூட நான் எடுத்துட்டு போறேன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் பேக் நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ மறக்காம அதை எடுத்துட்டு போயிடுங்க. ப்ரிப்பேர் பண்றது பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பா அதை எடுத்துட்டு போகும். ஸோ அடிஷனல் ஐட்டம்ஸ் என்னன்றது பார்க்கலாம் இப்போ. ஸோ காட்டன் பெட்டிங் செட் வித் மஸ்கிட்டோ நெட்டுன்னு வருதுங்க. ஸோ என்னன்னா நெட்டோட வரும். அது வந்து நான் வாங்கினேன், பட் பெருசா யூஸ் பண்ணல. பட் ஸ்டில் அது நெட்டோட வர்றதுனால நமக்கு தேவைப்படலாம். அது பார்த்து வாங்குறதுனா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பேபி பிளாங்கெட் வந்து விற்கிது. அதுவும் நாட் நெசசரி, வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குளிர்காலத்துல எல்லாம் நல்லா யூஸ் ஆகும். டிராவல்ல கூட நீங்க டவலுக்கு பதிலாக அதுல பேபியை வச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஃபீடிங் பில்லோ, அது கண்டிப்பா உங்களுக்கு நெசசரின்னு சொல்லலாம், இல்லை நார்மல் பில்லோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீடிங் பில்லோ விற்கிது, அதை பார்த்து நீங்க எந்த கம்ஃபர்டபுளா இருக்கோ பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்து கிராடல் வந்து கிரிப்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம், ஒரு 5 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம்லாம் வந்து அவங்க கொஞ்சம் உட்காரும் போதெல்லாம் கொஞ்சம் சேஃபான்றது எனக்கு தெரியல. நல்லா ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் கிரிப் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி வாங்கினா மேபி அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஆட்டுற மாதிரி கிராடல்னு ஒன்று வாங்கணும் நாங்க. ஆனா 5 monthsக்கு அப்புறம் என்னால யூஸ் பண்ண முடியல. வேணும்னா நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம், அதுலயே நெட்டோட எல்லாம் வருது. ஸோ அடுத்து வந்து நம்ம சாரி வச்சு நம்ம யானை கட்டுவோம். அதுவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில ரீசன் வந்து அம்மா சாரியில கட்டணும், ஏன்னா அப்பதான் வந்து அம்மாவோட ஸ்மெல் வந்து பேபிக்கு நல்லா அம்மாவோட கம்ஃபர்ட்ல இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து ஆனா என்னன்னா சாரியில கட்டுறது வந்து அது கொஞ்சம் எனக்கு டஃபா தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு பதிலாக என்னோட சிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஹேமோ கிளாத்னு விற்குது ராமராஜ்ல எல்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு போடுறது. நான் இனிஷியலா பெட்டோட ஒரு மஸ்கிட்டோ நெட் மாதிரி எல்லாம் வச்சு ஒன்று வாங்கினேன். அதோட ஒரு ஸ்ப்ரிங் வந்துருந்துது. அந்த ஸ்ப்ரிங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்ப்ரிங்லயே அந்த ஹேமோ கிளாத்தை நம்ம அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. லுங்கி துணி மாதிரி தான் இருக்குது. ஸோ லுங்கி அது மேல போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ரொம்ப நல்லா இருக்கு.
ஸோ அடுத்து வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் வாஷ், அதாவது என்ன சொல்றது, ரின் லிக்விட் மாதிரி நம்ம பேபிஸ்க்கு வந்து ஹிமாலயா பிராண்ட்ல, பேபி ஹக் பிராண்ட்ல நான் யூஸ் பண்ணேன். ஹிமாலயா தான் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன். அது ரொம்ப கொஞ்சம் இனிஷியல் டேஸ்ல ரொம்ப ஹெவி டிட்டர்ஜென்ட் பேபிக்கு வேணாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து மைல்டு டிட்டர்ஜென்ட் வந்து பேபிக்குன்னே விற்கிது. ஸோ அதை நான் ஒரு 6 months வரைக்கும் யூஸ் பண்ணேன் ஃப்ரம் ஹிமாலயா. ஸோ அடுத்து வந்து ஹெட் பில்லோ விற்கிது பேபிஸ்க்கு. அது வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம துணியே வந்து அவங்க தலையை சுற்றி அழகா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அதை நம்ம அவங்க அப்படியே கொஞ்சம் சம்டைம்ஸ் தலை நிற்கிறதுக்கு முன்னாடியே நல்லா திரும்ப பார்ப்பாங்க. ஸோ அப்போல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து பேபி சோப், பேபி வாஷ், பேபி பவுடர் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ நான் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் நான் பர்டிகுலராக இனிஷியலாக வாங்கினது செபார்மெட். அதுக்கப்புறம் வந்து நான் செட்டாஃபில் யூஸ் பண்ணுறேன் இப்போ. அதுக்கப்புறம் பேபி லோஷன் இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து ரேட்டில் செட்டு, சாஃப்ட் ரேட்டில்ஸ்னே நமக்கு விற்கிது. ஸோ சாஃப்ட் ரேட்டில்ஸ் வந்து பேபிக்கு என்னன்னா, ரேட்டில் வந்து இதுக்கு தேவைப்படும்னா ஈவன் ஹாஸ்பிட்டலே நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப அழும்போது அந்த சவுண்டு கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கம்முன்னு ஆயிடுவாங்க. ஸோ சாஃப்ட் ரேட்டில்ஸ்னும் விற்கிது. அது மேலே பாப்பா மேலே தெரியாமல் விழுந்தா கூட எதுவும் ஆகாது இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட் கிளாத்தில் வர ரேட்டில்ஸும் விற்கிது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஒரு கிரிப்பு கிராட் எல்லாம் வாங்குறீங்கன்னா அது காட் மொபைல். இப்போ நம்ம பழைய காலத்தில் நம்ம யானை துணியில் கட்டும் போது நடுவில் சுற்றும் சவுண்டோட. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ கிராடலுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி காட் மொபைல்னு வருது, சவுண்ட் வர மாதிரி. ஸோ அது இல்லாமல் ஃபீடிங் பாட்டில் ஃப்ரம் அவென்ட் லவ்லாக் பிஜின். நான் வாங்கினது அவென்ட்ல, நல்லாவே இருக்கு, ரொம்ப நாள் வருது. அதோட டீட் கூட பார்த்தீங்கன்னா நிப்பிள் கூட நமக்கு நிறைய சைஸஸ்ல வரும். ஸோ நம்ம இனிஷியலாக வந்து 0 சைஸ் வாங்குவோம்னா அதுக்கப்புறம் நம்ம சைஸ் வந்து மந்த் வைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேபியோட இன்டேக் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பேபி ஹக் மஸ்லின் கிளாத் நாப்பி செட். ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து லங்கோட்டா தான். லங்கோட்டா வந்து நான் இனிஷியலாக வந்து பக்கத்தில் ஒரு ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு சைஸஸ் பெருசாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ பார்க்கும்போது பேபி ஹகோட மஸ்லின் கிளாத் நாப்பி செட்னே வருது. ஸோ நம்ம டைப்பர்ஸ் வந்து நான் நைட்டுக்கு மட்டும் தான் நான் என் பேபிக்கு யூஸ் பண்ணுவேன். டே டைமில் வந்து நான் இந்த மாதிரி துணியை தான் கட்டி யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சைஸ் வைஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மைல் ஸ்டோன் கார்ட்ஸ். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இப்போ நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க மந்த்லி. ஸோ எனக்கு வந்து அந்த பழத்தை அரேஞ்ச் பண்ணி இல்லை எதையாவது அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுலாம் ரொம்ப சோம்பேறியாக இருக்கும்ன்றதுனால மைல் ஸ்டோன் கார்ட்ஸ்ன்னு விற்கிது. ஸோ அது வாங்கி நான் அதை பேபி பக்கத்தில் வச்சு ஒரு மந்த்தாக நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன், நம்ம ஒரு ஞாபகத்துக்காக. அதுக்கப்புறம் காஜல், மை, நிறைய பிராண்டில் வருது. பேபி ஹக், அடோரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வீட்லேயே பண்ணுறாங்க பேபிக்காக, விளக்கு மேலே ஒரு தட்டெல்லாம் வச்சு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாலாடை வந்து மேண்டட்ரியாக தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பிப்ஸ் வந்து நமக்கு மெயினாக வந்து ஃபீடிங் பாட்டிலில் ஃபீட் பண்ணும்போது தேவைப்படும். அது இல்லாமல் நம்ம பேபி மதர் ஃபீட் பண்ணும்போது நமக்கு துடைக்கிற துணி தான் தேவைப்படும், வாய் துடைக்கிற துணி. ஒரு ஃபீடுக்கு அப்புறம் துடைக்க சொல்லுவாங்க, ஸோ தட் அவங்க லிப்ஸ் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குன்றதுக்காக. பிப்ஸ் வந்து பாட்டில் ஃபீட் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ நான் வாங்கினது வந்து ஆப்ரகடப்ரா. ஸோ அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆப்ரகடப்ரான்ற பிராண்டில் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஓவர் த பீரியட் அது கொஞ்சம் ரஃப் ஆகிடுச்சு, சாலிட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறையா பட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் நீங்கள் 1 yearலாம் ஆனதுக்கப்புறமா 10 Clubனு ஒரு பிராண்ட் இருக்குது, ஃபர்ஸ்ட் க்ரையில் நான் வாங்கினது. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. 10 Club அப்படின்ற ஒரு பிராண்டில் வாங்கினேன். ஸோ இனிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்ரகடப்ரா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து டை நாட் கேப்ஸ், அதாவது டை பண்ணுற மாதிரி கேப்ஸும் நமக்கு வந்து தேவைப்படும் ட்ராவல் பண்ணுறப்போ. ஸோ இதெல்லாம் தான் பேபிக்குன்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் யூஸ் அண்ட் ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல் யூஸும் இதெல்லாம் வந்து நல்லா எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ மதர்க்குன்னு பார்க்கும்போது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ ஃபீடிங் ட்ரெஸ், நைட்டிஸ் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சென்டர் ஜிப் வச்சு நைட்டி ஒன்று வாங்கினேங்க. அது எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, அந்த ஜிப்பில் இருக்க அந்த எண்டை வந்து என் பேபி மேலே பட்டு ஒரு நாள் எதுக்கு அழுதானே தெரியல, ஒரு நாள் அதாக இருக்கும்போது ஒரு டவுட். ஸோ எனக்கு அது எப்படி, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி. பட் நீங்கள் அதை ஓரளவுக்கு எப்படின்னு நம்ம ஜிப்லெஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் உங்களோட கன்வீனியன்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி பேட்ஸ், அதாவது நம்மளோட ப்ளீடிங் இருக்கும். ஸோ அதுக்காக அது ஹாஸ்பிட்டலே ஒரு சில பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலே வச்சுருப்பாங்க. பட் எதுக்கும் சேஃப்டிக்கு நீங்கள் கொஞ்சம் மினிமலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெஸ்ட் பம்ப் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் டாய்லெட்ரீஸ், நம்மளோட டாய்லெட்ரீஸ்
அதுக்கப்புறம் ஃபீடிங் இன்னர்ஸ் தேவைப்படும் கண்டிப்பாக, ஏன்னா அது ரொம்ப மேண்டட்ரி. அதுக்கப்புறம் சாக்ஸ் எதுக்குன்னா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, மேபி சிசேரியனுக்கு அப்புறமான்னு எனக்கு தெரியல, சம்டைம்ஸ் நம்மளுக்கே ஷிவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால சாக்ஸ் வந்து இருந்தால் நமக்கு அந்த டைம்ல ஹேண்டியா இருக்கும். அதே மாதிரி ஸ்வெட்டர்ஸ் அந்த டைம்ல தேவைப்படும். அது இல்லாமல் ஐ மாஸ்க் ஆர் ஒரு சின்ன துணி நம்ம கண் மேல போட்டுக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, எனக்குலாம் டெலிவரி ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் டேக்குள்ளேயே நிறைய விசிட்டர்ஸ் இருப்பாங்க நமக்கு. ஸோ க்ளோஸ் விசிட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு 2-3 பேர் ஒன்றா வந்துட்டாங்கன்னா அவங்க சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது ரொம்ப நம்ம அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. என்னன்னா, குழந்தை தூங்குறப்ப தூங்குன்னு சொல்றாங்க, பட் அந்த டைம் ரொம்ப பேசிட்டே இருக்கிறதுனால எனக்கு பயங்கர ஒரு ஹெட்ஏக்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால தாங்க முடியல அந்த டைம்ல. இன்னொன்று லைட்டா இருக்கும், நம்மளால கண்ணை மூடிட்டும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஸோ அதனால ஐ மாஸ்கில் ஒரு சின்ன துணி உங்க கண் மேல போட்டு நீங்க அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சொல்றேன். இன்னொன்று, மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் வந்து நமக்கு மஸ்கிட்டோ பேட் வச்சிருக்கீங்க இல்லைனாலுமே மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களையும் வந்து மஸ்கிட்டோ சேஃபாக வச்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு இன்னொன்று தனியாக வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஃப்ளாஸ்க் வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஏதாவது காஃபி ஆர் ஏதாவது நீங்கள் வாட்டர் ஏதாவது ஹாட்டாக குடிக்கணுன்றப்போ ஹேண்டியாக ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளாஸ்க் உங்களுக்கு வச்சுக்கோங்க, இன்னொரு ஃப்ளாஸ்க் விசிட்டர்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் ஏதாவது போய் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக காஃபி ஆர் சம்திங் வாங்கிக்கலாம். ஸோ இதுதாங்க என்னோட ஹாஸ்பிட்டல் பேக் ப்ரிப்ரேஷன். நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்ச ஐட்டம்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எது வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் என்ட்ரூத் லைஃப் தமிழ். ஸோ தேங்க்யூங்க, நன்றி.